ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் வாரந்தோறும் நடைபெறும் குருநாள் வழிபாட்டில் இன்று குருவிற்கு வேப்பிலை மற்றும் துளசியால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. இந்த அலங்காரம் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அதில் ஆழ்ந்த ஆன்மீகமும் ஆரோக்கிய ரகசியங்களும் அடங்கியுள்ளன. அன்னை ஆதிபராசக்திக்கு மிகவும் உகந்தது வேப்பிலை. பால் வடிந்த வேப்ப மரத்தின் அடியில்தான் அன்னை சுயம்புவாக வெளிப்பட்டு தன் கரங்களில் வேப்பிலை கொத்தை ஏந்தி பக்தர்களுக்கு அருள்வாக்கு வழங்கி பக்தர்களின் மனதில் அருளாட்சி செய்து வருகிறாள். வேப்பிலை அன்னையின் அருளின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதேபோல் ஒவ்வொரு அமாவாசை தோறும் மேல்மருவத்தூரில் அன்னையின் ஆணைப்படி வேப்பிலையும் துளசியும் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பிரசாதம் வெறும் இலைகள் அல்ல, அன்னையின் அருளும் ஆரோக்கியமும் நிறைந்த வரப்பிரசாதம். அன்னை தனது அருள்வாக்கில் தரிசனம் பெற வருகிற பக்தர்களுக்கு இனிப்பு, புஷ்பம், வேப்பிலை, தீர்த்தம், விபூதி கலந்து கொடுக்க வேண்டும். வேப்பிலையில் உள்ள கசப்பு நோய் தீர்க்கும் என்று அருளியுள்ளாள். பொதுவாக நாம் கசப்பை விரும்புவதில்லை. ஆனால் அன்னை சொல்வது என்னவென்றால், அந்த கசப்பே நோய்களை விரட்டும் சக்தி கொண்டது. மேலும் அன்னை தன் அருள்வாக்கில் மற்ற இலைகளை விட வேப்பிலைக்கு கசப்புத்தன்மை அதிகம். அதனால் புழு பூச்சிகள் பிறப்பதில்லை. அந்த கசப்புத்தன்மை தெய்வத்தன்மைக்கு சமம் என்று வழங்கியிருக்கிறார். இது ஒரு பெரிய தத்துவத்தையும் உணர்த்துகிறது. வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் கசப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த கசப்பே நம்மை தூய்மைப்படுத்தி உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. அன்னை வேப்பிலையையும் துளசியையும் தினசரி உணவில் சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறாள். 5 வேப்பிலை 5 துளசி இலை தினமும் சாப்பிடவும் என்று எளிமையாக வழிகாட்டுகிறாள். ஞாபக சக்தி வளர அன்னை 2 வேப்பிலை, துளசி, மிளகு, பூண்டு ஆகியவற்றை தினமும் சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று அருளியிருக்கிறார். பற்கள் உறுதியாக இருக்க வேப்பிலை துளசியை காய வைத்து தூளாக்கி உப்புடன் கலந்து பல் துலக்க பயன்படுத்த வேண்டும் என்று நாட்டு மருந்தின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். மேலும் அன்னை என்னதான் விஞ்ஞான முறையில் மருத்துவம் செய்தாலும் நாட்டு மருந்துகளான வேப்பிலை துளசிக்கு என்றும் மகத்துவம் இருந்து கொண்டுதான் இருக்கும் என இயற்கையின் சிறப்பையும் வேப்பிலை துளசியின் மகத்துவத்தையும் விளக்குகிறார். துளசி வீட்டில் இருந்தால் தெய்வீக அதிர்வலைகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. துளசி மனதிற்கு அமைதியையும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருகிறது. அதனால்தான் அன்னை நமக்கு வேப்பிலையையும் துளசியையும் இணைத்து பிரசாதமாக வழங்குகிறார். உடலை பாதுகாக்கிறது, மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துகிறது. இன்று குருநாள் அலங்காரத்தில் வேப்பிலை மற்றும் துளசியை பார்த்தபோது அன்னையின் இந்த அருள் வாக்குகளை நினைவில் கொள்ள வேண்டும். தினமும் 5 வேப்பிலை 5 துளசி சாப்பிடுவது ஒரு பழக்கமாக மாறட்டும். உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம் ஆகிய 3ஐயும் அன்னையின் அருளால் பெறுவோம். வேப்பிலையின் கசப்பிலும் துளசியின் மனத்தில் ஆரோக்கியம், தெய்வீகம் உள்ளது. இரண்டிலும் நம் அம்மாவின் அருள் நிறைந்துள்ளது. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.